சேரனுடைய அன்பும் பாசமும் நட்பும் தான் காரணம். ரிலீஸ் ஆகும்போது அவருடைய மனசில் இருந்த எமோஷன், கமோஷன் எல்லாமே திரும்ப பார்க்கும்போது இந்த படத்தில் அந்த வெறி தெரியுது. நிச்சயமாக சேரன் திரும்ப திரையுலகத்துக்கு ஒரு திருப்பு முனையாக இந்த படம் அமையும்ன்றதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நிச்சயமாக இது மாபெரும் வெற்றி பெறும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி, அதே நேரத்தில் தயவுசெய்து இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கலைஞர்கள் வெற்றி பெறணும்னு சொன்னால் 2 விஷயங்கள். ஏன்னா டைரக்டர் இயக்குனர் மதிப்புக்குரிய ஸ்ரீதர் அவர்களும் KS கோபாலகிருஷ்ணன் அவர்களையும் அவங்களோடு கொஞ்ச நாள் கலந்து பேசியதில் சில விஷயங்கள், ஒரு கலைஞனுக்கு கடன் பிரச்சனை இருக்கக்கூடாது, அதை விட முக்கியமாக வீட்டு பிரச்சனை இருக்கக்கூடாது. ஆக கலைஞர்களுடைய குடும்பங்கள் அந்த கலைஞரை ஜெயிக்க வைக்கிறதுக்கான ஒத்துழைப்பு எதுவாக இருந்தாலும் அந்த குடும்பங்கள் ஒத்துழைப்பு தரணும். அதே நேரத்தில் பொருளாதார ரீதியில் மிக மிக முக்கியமாக கிரியேட்டர்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிரியேஷன் தான். ஸோ இந்த ரெண்டுமே இப்போ வரக்கூடிய இளைஞர்கள் இயக்குநர்கள் மனதில் வைத்து நடத்தணுன்றது கேட்டுக்கொண்டு இந்த படம் மாபெரும் வெற்றி பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். வணக்கம். உணர்வுபூர்வமான எங்களின் ஊர்க்காரர், எங்களுடைய குடும்பத்தில் ஒருவர், அவருடைய இந்த திரைப்படத்தின் முன்னோட்டமும் இசை வெளியீடும் சிறப்பாக இன்றைக்கு இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. அவரிடம் எனக்கு பிடித்தது, அவர் எப்பொழுதும் தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்வதுதான். அழைப்பிதழ் உட்பட நீங்கள் அதனை பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனால் எனக்கு கூட செல்லினம் என்று ஒன்று இருப்பதை அறிமுகப்படுத்தியவர் அவர். Till today I haven't mastered that. நீங்கள் அறிமுகப்படுத்தினாலும் உங்கள் நண்பனை பற்றி சொல்லுங்கள், நான் உங்களை பற்றி சொல்லுவேன் என்றொரு வழக்காடல் உண்டு. இந்த வாழ்க்கை நம்முடைய எல்லோருடைய நண்பர்களை பற்றி சொல்லும் என்று நான் நம்புகின்றேன். வாழ்க்கையை விட மிகச்சிறந்த ஆசான், மிகச்சிறந்த தோழன் எதுவும் கிடையாது. அந்த வாழ்க்கை எப்பொழுதும் உங்களுக்கு தயாரிக்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்களை தருவதில்லை. இந்த முன்னோட்டத்தை பார்க்கும் பொழுது, இந்த இசை வெளியீட்டை கேட்கும் பொழுது நான் அதை தான் உணர்ந்தேன். இந்த முயற்சியிலே ஈடுபட்டிருக்கின்ற பிரியத்திற்குரிய சகோதரர்கள் முத்துக்குமார், கார்கி, இசையமைப்பாளர் GV பிரகாஷ், எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கவிதை மொழிக்கு ஆடை கட்டி விடுகின்றது, இசை இறக்கை கட்டி விடுகிறது என்பார்கள். தம்பி முத்துக்குமாரனுடைய அந்த மௌன மொழி பாடலிலே நான் அதனை ரசித்தேன். உங்களைப் போல நானும் சேரனுடைய இந்த படம் வெற்றி பெற்று மிக சிறந்த திரைப்படமாக பாராட்டு பெறுகின்ற அந்த நாளுக்காக காத்திருக்கின்றேன்.